நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. பணியாளரின் கண்கள் தன் தலைவனின் கைதனை நோக்கி இருப்பது போல, பணிப்பெண்ணின் கண்கள் தன் தலைவியின் கைதனை நோக்கி இருப்பது போல, எம் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் எமக்கு இறங்கும் வரை எம் கண்கள் உம்மையே நோக்கி இருக்கும். திருப்பாடல் 123 இரண்டாவது இறை வார்த்தை. மாதத்தின் முதல் நாளான இன்று, இந்த மாதம் முழுவதும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள, அவருடைய பாதுகாப்பிலும் பராமரிப்பிலும் வாழ, இயேசுவின் திரு இருதயத்திற்கு நம்மையும் நம் குடும்பத்தையும் முழுமையாக ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய தொழில், வியாபாரம், முயற்சிகள் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுப்போம். இறைவன் நற்கருணை நாதர் நம்மை முழுவதுமாய் ஆசீர்வதிக்கிறார். அவரை நாம் முழுமையான அன்போடு, முழு இருதயத்தோடு, முழு ஆற்றலோடு, முழு மனத்தோடு அன்பு செய்கிறோம் என்பதை இந்த ஆராதனையின் வழியாக முழுமையாக நம்மை வெளிப்படுத்தினால், இயேசுவின் அன்பை, இரக்கத்தை, மன்னிப்பை, அவருடைய ஆசீர்வாதத்தை நாமும் கூட நம்முடைய அன்றாட வாழ்விலே உணர்ந்து கொள்ளலாம். ஆம், என் அன்பு சகோதரனே, சகோதரியே, மே மாதம் என்றாலே ஒரு சிறப்பான மாதம். தேவ அன்னைக்கு ஒப்புக் கொடுத்து வணக்க மாதமாக கொண்டாடுகிற இந்த மாதத்தில் நமக்காக பரிந்து பேச ஒரு தாய் இருக்கின்றார். அவர் நம்மோடு உடன் இருக்கின்றார். நம்மை பாதுகாப்பதற்கு, நம்மை அரவணைப்பதற்கு, நமக்காக பரிந்து பேசி ஆண்டவரோடு நம்மை இணைப்பதற்கு நமக்காக ஒரு தாய் இருக்கின்றார். இந்த உணர்வை பெற்றுக்கொள்ளுகிற நாளாகவும் இந்த நாள் இருக்கிறது. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, முழுமையாக நம்மை நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஒப்புக் கொடுத்தவர்களாய், ஓ பரிசுத்த ஆவியானவரே, என் ஆன்மாவின் ஆன்மாவானவரே, உன்னை தியானிக்கிறேன், உம்மை ஆராதனை செய்கிறேன், என் முழு உள்ளத்தோடு உம்மை வணங்கி மகிழ்கின்றேன். உன் மகிமையில், உன் மாட்சியில் பங்கு பெறுகிற பாக்கியத்தை எனக்கும் என் குடும்பத்திற்கும் முழுவதுமாக தாருமையா என்று சொல்லி தூய ஆவியினுடைய அருட்துணையை இவ்வேளையிலே இறைஞ்சி வேண்டி மன்றாடும்.
பரிசுத்த ஆவியே என் ஆன்மாவின் ஆன்மாவே உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா ஆராதனை செய்கின்றேன். ஓ பரிசுத்த ஆவியே என் ஆன்மாவின் ஆன்மாவானவரே உம்மை ஆராதனை உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதனை செய்கிறோம் அப்பா. ஆராதனை செய்கின்றேன். முழு உள்ளத்தோடு ஆராதனை செய்கிறோம். இந்த நாளிலும் கூட புனித சூசையப்பர் தொழிலாளர்களின் பாதுகாவலருடைய விழாவை கொண்டாடுகிற இந்த நாள், அந்த புனிதருடைய பரிந்து பேசுதலினால் இதோ இந்த நாள் நமக்கு ஒரு ஆசீர்வாதமான கொடையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம் தொழிலை, வியாபாரத்தை, முயற்சிகளை, நாம் எந்த தொழிலை செய்து கொண்டிருந்தாலும் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை உணரும்படியாக ஒப்புக் கொடுத்தவர்களாய் ஜெபிப்போம். எம்மை ஒளிர செய்து வழிகாட்டும் புது வலுவூட்டி எம்மை தேற்றும். எம்மை ஒளிர செய்து வழிகாட்டும் புது வலுவூட்டி என்னை தேற்றும். என் கடமை என்னவென்று காட்டும் அதை கருத்தாய் புரிந்திட தூண்டும். என் கடமை என்னவென்று காட்டும் அதை கருத்தாய் புரிந்திட தூண்டும். என்ன நேர்ந்தாலும் நன்றி துதி கூறி பணிவேன் என் இறைவா. உந்தன் திருவோல படியம்மை நடத்தும். ஓ பரிசுத்த ஆவியே என் ஆன்மாவின் ஆன்மாவே உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா ஆராதனை செய்கின்றேன். மத்தேயு நற்செய்தி 6வது அதிகாரம் 31, 32 இறைவார்த்தைகள். ஆகவே எதை உண்போம், எதை குடிப்போம், எதை அணிவோம் என கவலை கொள்ளாதீர்கள். ஏனெனில் பிற இனத்தவரே இவற்றையெல்லாம் நாடுவர். உங்களுக்கு இவை யாவும் தேவை என உங்கள் விண்ணகத் தந்தைக்கு தெரியும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, நாம் ஒவ்வொருவருமே ஏதோ ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறோம். அன்றாடம் வேலை. காலையில் எழுந்தவுடனே வேலைக்கு புறப்படுகிறோம். இன்றைக்கு நாம் பலதரப்பட்ட பணிகளில் மூழ்கி இருக்கிறோம். உண்மைதான். படைப்பின் தொடக்கத்திலேயே ஆண்டவர் நீ உழைத்து உண்பாய் என்பதை கட்டளையாக கொடுத்தார். நெற்றி வியர்வை நிலத்தில் சிந்த உன் உழைப்பு பலனை நீ உண்பாய் என்று சொல்லி ஆதாமுக்கு ஆண்டவர் கட்டளை பிறப்பிக்கின்றார். இன்றைக்கு நாம் எல்லோரும் உழைத்துக் கொண்டிருக்கிறோம். சிலர் விவசாயிகளாக இருக்கிறார்கள்.
உழவு தொழில் செய்து இந்த உலகத்திற்கு சோறு போடுகிறவர்களாக, இன்னும் சில பேர் மீன்பிடி தொழிலை செய்கின்ற மீனவர்களாக இருக்கிறார்கள். அனுதினமும் கடலுக்கு சென்று கடல் அலைகளோடு போராடி காற்று புயல் என்று எதையும் பாராமல் கடல் கடந்து சென்று மீன் பிடித்து தன் குடும்பத்தை நடத்துகிறவர்களாக இருக்கிறார்கள். வியாபாரம் தொழிலை செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். இன்னும் சில பேர் வணிகர்கள், பல பொருட்களை விற்பனை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இன்னும் சில பேர் வியாபாரிகள், காய்கறி வியாபாரம், மளிகை வியாபாரம், பழ வியாபாரம் என்று சொல்லி பல பேர் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இன்னும் சில பேர் கடைக்காரர்களாக இருந்து தொழிலை பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படியாக நாம் எல்லோரும் பலவிதமான தொழிலை செய்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நம் தொழிலை ஆசீர்வதிக்க வேண்டும். பிரியமானவர்களே, இறைவார்த்தை சொல்லுகிறதல்லவா, ஆண்டவரே உன் வீட்டை கட்டவில்லை எனில் கட்டுவோரின் உழைப்பு வீணானது. ஆண்டவர் உன் உழைப்பை, உன் தொழிலை, உன் வியாபாரத்தை, உன் கடையை, உன் முயற்சியை ஆசீர்வதிக்கவில்லை என்றால் எல்லாமே வீண் வீண். இந்த நாளில் ஆண்டவருடைய அபரிவிதமான ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய நாளாக இருந்தது. இப்படிதான் கடற்கரையில் வசிக்கின்ற ஒரு குடும்பம், அந்த மனிதர் தினந்தோறும் தொழிலுக்கு போவார். மீன்பிடி தொழில், மீன் பிடித்துக் கொண்டு வருவார், வியாபாரம் செய்வார்கள். அவருக்கு போதுமான வருமானம் கிடைத்தது. ஆனால் நல்ல குடிகாரன், வருகின்ற வருமானத்தை குடித்துவிட்டு அதிகமான கடன் வாங்கி அந்த குடும்பத்தை கடனில் மூழ்கடிக்கக்கூடிய நிலைக்கு தள்ளிவிட்டான். கடன் கழுத்தை நெரிக்கின்ற அளவிற்கு அவனுடைய குடும்பம் ஒரு பெரிய ஆபத்தில் இருந்தது. 3 பெண் பிள்ளைகள், பொறுப்பற்ற ஒரு நிலையில் மிக பெரும் ஒரு குடிகாரனாக மாறி பல நாள் தொழிலுக்கு செல்லாமல் கடன்காரர்களுக்கு பயந்து ஒளிந்து மறைந்து எப்படியோ குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கிற இக்கட்டான நிலைக்கு அவன் போய்விட்டான். அவனுடைய மனைவி ஒரு முறை பேசுகிற போது மிகுந்த வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு, இந்த கொடூரமான ஒரு நிலைக்கு நாங்கள் வந்ததற்கு காரணம் என்ன அப்படின்னு நான் யோசிச்சு பார்த்தேன். ஃபாதர், என் கணவனுக்கு விசுவாசமே இல்லை, நம்பிக்கையே இல்லை, கடவுள் பயமே கிடையாது, கோவில் பக்கமே வரத்து கிடையாது. இப்படிப்பட்ட கணவனால் இன்றைக்கு என் குடும்பம் சீரழிந்து போயிருக்கிறது. தலைகுனிந்து நிற்கின்ற நிலை, வெளியிலே தலை காட்ட முடியாமல் பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிம்மதி இல்லை ஃபாதர், நிம்மதியா சாப்பிட்றதில்லை, நிம்மதியா தூங்குறதில்லை. எங்க வாழ்க்கை இப்படியாக இருக்கிறது. சகோதரனே, சகோதரியே, திருப்பாடல் அழகாக சொல்லுகிறது, உன் உழைப்பின் பயனை நீ உண்பாய் என்று. அந்த உழைப்பின் பயனை நாம் உண்ண வேண்டுமென்றால் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அதற்கு இருக்கணும். இன்றைய நாளினுடைய நற்செய்தியில் சொல்லு, எதை உண்போம், எதை குடிப்போம், எதை உடுத்துவோம் என்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் கேட்கும் முன்னரே உங்கள் வானக தந்தை உங்கள் தேவையை அறிந்திருக்கிறார். இப்போ கடவுள் உங்களுக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரியும். ஆனால் நாம கடவுளுடைய ஆசீர்வாதத்தை உணர்றதில்லை, அவரை நாடி தேடுவதில்லை, அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை, ஓடி வருவதில்லை. அதனால பல கஷ்டங்களை, துன்பங்களை, வேதனைகளை நம்முடைய வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கிறோம். கடவுள் நமக்கு எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கிறார் இல்லையா? அந்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி செலுத்தக்கூடிய நன்றி உள்ளம் படைத்தவர்களாக இருக்கணும்.
அந்த 10 தொழுநோயாளியில் ஒரு தொழுநோயாளி மீண்டும் திரும்பி வந்து ஆண்டவருக்கு நன்றி சொன்னான். மீதி 9 பேர் எங்கே என்று ஆண்டவர் கேள்வி கேட்டார். அப்படிதான் பல நேரங்களில் நன்மைகளை பெற்றுக்கொண்டு, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு, வசதி வாய்ப்புகளை பெற்றுக்கொண்டு, பதவி பட்டங்களை அனுபவித்துக் கொண்டு நன்றிகட்ட மனிதர்களாக பல நேரங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, நீர் எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கிறீர், நீ செய்த எல்லா நன்மைகளுக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம் என்று சொல்லி பாடி நாம் ஜெபிப்போம். நன்மை நினைக்கின்றேன், என் நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன். இறைவா 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 இறைவா, நீ செய்த நன்மை நினைக்கின்றேன், என் நெஞ்சுருக நன்றி சொல்லுகின்றேன். இறைவா 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 இறைவா. நம் அன்றாட உணவு, உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம் தந்த இறைவனுக்கு நன்றி சொல்லி இந்த ஜெபத்தை ஏறெடுத்து மன்றாடுவோம். உண்டிட உணவும் உடையுமே கொடுத்து ஒரு குறைவின்றி காத்து வந்தார். உண்டிட உணவும் உடையுமே கொடுத்து ஒரு குறையின்றி காத்து வந்தார். ஒரு அன்னையை போலவே அன்பினை பொழிந்து அல்லல்கள் யாவையும் தீர்த்து வைத்தாய். அல்லல்கள் யாவையும் தீர்த்து வைத்தாய். நீ செய்த நன்மை நினைக்கின்றேன், என் நெஞ்சுருக நன்றி சொல்லுகின்றேன். இறைவா 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 இறைவா. நாம் எந்த தொழிலை செய்து கொண்டிருந்தாலும், நம் வியாபாரத்தை, நம் கடையை, நம் மீன்பிடி தொழிலை, நம் உழவு தொழிலை, நம் தச்சு தொழிலை, எல்லா தொழிலையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நம் வியாபாரங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கிறார். எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய உடனிருப்பை உணர்ந்து நம் பிசினஸ் ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். பயிருக்கு பதிலாய் கலை எங்கும் தோன்றி மனதினை நிரப்புதல் பார்த்திருந்தார். பயிருக்கு பதிலாய் கலை எங்கும் தோன்றி மனதினை நிரப்புதல் பார்த்திருந்தார். உடன் உளரட்டும் என்றே ஒதுங்கி விடாமல் கலைகளை அகற்றி காத்திருந்தாய். கலைகளை அகற்றி காத்திருந்தாய். நீ செய்த நன்மை நினைக்கின்றேன், என் நெஞ்சுருக நன்றி சொல்லுகின்றேன். இறைவா 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 இறைவா. நீ செய்த நன்மை நினைக்கின்றேன், என் நெஞ்சு
நெஞ்சுருக நன்றி சொல்லுகின்றேன். இறைவா 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 இறைவா. ஆண்டவர் முன்னிலையில் நம் கரங்களை உயர்த்தி நம் மன்றாட்டுக்களை விண்ணப்பங்களை ஒப்பு கொடுத்தவர்களாய் செபிப்போம். நம் மன்றாட்டு, நம் விண்ணப்பம், நம் செபம் எல்லாமே நம் தொழிலுக்காக, நம் வியாபாரத்திற்காக, நம் கடையின் வளர்ச்சிக்காக, நாம் செய்கிற சிறு தொழில் முதல் பெரும் தொழில் வரை நம்முடைய எல்லா பிசினஸையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க, நம்முடைய உழைப்பின் பலனை நாம் உண்கிறவர்களாக இருக்க வேண்டும். நெற்றி வியர்வை நிலத்தில் சிந்த பாடுபட்டு உழைக்கிறோமே, அந்த உழைப்பை ஆண்டவர் இந்த நாளில் ஆசீர்வதிக்கும்படியாக இந்த புதிய மாதத்தில் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை இரட்டிப்பாக பெற்றுக் கொள்கிறவர்களாக நம்மை ஒப்புக் கொடுத்தவர்களாய் இதோ இந்த திருப்பாடல் 128 இணைந்து நாம் செபிப்போமாக. ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர், அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். உமது உழைப்பின் பயனை நீர் உண்பீர், நீர் நற்பேரும் நலமும் பெறுவீர். இல்லத்தில் துணைவியார் கனிதரும் திராட்சை கொடி போல் இருப்பார். உண்ணும் இடத்தில் பிள்ளைகள் ஒலிவ கன்றுகளைப் போல் உம்மை சூழ்ந்திருப்பர். ஆண்டவருக்கு அஞ்சு நடக்கும் ஆடவர் இத்தகைய ஆசீர் பெற்றவராயிருப்பார். ஆண்டவர் சீயோனிலிருந்து உமக்கு ஆசி வழங்குவாராக. வாழ்நாளெல்லாம் நீர் எருசலேமின் நல்வாழ்வை காணும்படி செய்வாராக. நீர் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பீராக. இஸ்ரேலுக்கு நலம் உண்டாவதாக. தாழ்ந்து பணிந்து வணங்கி நற்கருணை நாதருடைய ஆசீரை பெற மாண்புயர் கீதம் பாடி செபிப்போமாக. மாண்புயரிவருள் சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வேற்றியார்ப்பும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவரா தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை நாங்கள் விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.
நிலையான புகழுக்குரிய தூய்மை மிக நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது.